இன்றைய நாளிலே கர்த்தர் நமக்காக அடைந்த பாடுகளை குறித்து தியானிக்கின்ற இந்த வேளையிலே, இன்றைய நாளிலே கர்த்தர் பேசுகின்ற இந்த வார்த்தைகளை நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் ஏற்று அந்த வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ நாம் உறுதியாக இருப்போம். இந்த வேளையிலே 1 கொரிந்தியரிலே 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடறலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். படித்தீங்களா? தெரியுமா? நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவை என்றால் பொதுவாக அதன் வடிவத்தை நீங்கள் அறிவீர்கள். முற்காலத்திலே பாரசீகம், எகிப்து, கிரேக்கு போன்ற இந்த தேசங்களிலே குற்றவாளிகளை சிலுவையிலே அறைந்து கொல்லும் வழக்கம் காணப்பட்டது. காலப்போக்கிலே ரோமரும் இதை என்ன செய்தார்கள்? பின்பற்றினார்கள். ஆனால் ஒன்றை அறிய வேண்டும், அவர்கள் சிலுவையிலே தண்டனை கொடுப்பது ரோம பிரஜைகளுக்கு அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர்களால் சிறைப்பிடிக்கப்படும் அடிமைகள், கொலைகாரர், கலகக்காரர், தேச துரோகிகள் போன்றவர்களை கொண்டு போய் அவர்கள் சிலுவையிலே அறைந்து தண்டனை கொடுப்பார்கள். யூதர்கள் அவர்கள் குற்றவாளிகளுக்கு கல்லெறிந்து கொள்ளுவதுதான் அவர்களுடைய வலிமையாக இருந்தது. இப்போ ரோமருக்கு சிலுவையானது எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு இழிவான சின்னமாக இருந்தது. சிலுவை மரணமும் ஒரு அவமானமும் நிந்தையும், அது மட்டுமல்ல ஒரு வேதனையும் கொடூரமானதாகவும் அங்கே இருந்தது. இதிலேதான் அருமையானவர்களே ஆண்டவர் இயேசு நமக்காக மரித்தார். எனக்கு அருமையானவர்களே, இதற்கு காரணம் என்ன? நம்மேல் அவர் வைத்த அன்பு. இந்த சிலுவையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவது என்ன என்று சொல்லி கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், வாசிங்கள் பார்ப்போம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். பாருங்க, எனக்கு அருமையான பிள்ளைகளே, இதற்காகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலை பைத்தியக்காரன் என்ற பட்டம் சூட்டினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பைத்தியக்காரன் என்று சொல்லி பட்டத்தை சூட்டினார்கள். சிலுவை யூதருக்கு இடறல், கிரேக்கருக்கு பைத்தியம், ரோமருக்கு அருவருப்பு, பவுலுக்கு எப்படியா இருந்தது? மேன்மையாயிருந்தது.
சிலுவையிலே அநேகர் அறையப்பட்டு மரிக்கிறார்கள். அருமையானவர்களே, அநேகர் அறையப்பட்டு மரிக்கிறார்கள். இயேசுவின் வலது இடது பக்கங்களிலும் கூட 2 கள்ளர்களை அறைந்திருந்தார்கள். இவர்களது சிலுவைகளை எல்லாம் யாராகிலும் நினைத்தார்களா? இல்லை, இல்லையே. அப்படி இருக்க இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு இந்த உலகம் எங்கும் இவ்வளவு மேன்மையா? இவ்வளவு மேன்மையா? மட்டுமல்ல, பரலோக தூதர் கூட இந்த சிலுவையின் இரகசியத்தை அறிய ஆவலாயிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் வேதத்திலே. எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மேன்மை பாராட்டல் எங்கே இருந்தது? அந்த சிலுவை மரச்சிலுவையிலே அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அந்த மரச்சிலுவை, நாங்கள் பார்க்கிற அந்த மரச்சிலுவையிலே அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை என்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அதிலே அறையப்பட்டதினாலே நிந்தையும் அவமானமுமாயின அந்த சிலுவை மேன்மை அடைந்தது. சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. அதுதான் சிலுவையின் உபதேசம். எல்லா கிறிஸ்துவின் மரணத்தை அன்றி மரத்தை அல்ல. சிலுவையின் உபதேசம் எல்லாமே கிறிஸ்துவின் மரணத்தை அன்றி அந்த மரத்தை அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு மரத்தை தான் அநேகர் பார்த்து கொள்ளுவார்கள். இல்லை, சிலுவையின் உபதேசம், மீண்டுமாக சொல்லுகிறேன், எல்லாம் கிறிஸ்துவின் மரணத்தையே சார்ந்ததே தவிர மரத்தை அல்ல. மீண்டும் மீண்டும் சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கு மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். சிலுவை மரத்தில் ஏதோ ஒரு சக்தி இருப்பதாக, இன்றைக்கு ஒரு விசேஷம் இருப்பதாக சிலர் எண்ணி என்ன செய்கிறார்கள்? அதற்கு முன்பாக முழந்தாளிடுகிறார்கள், வழிபடுகிறார்கள். அதற்கு முன் முழந்தாளிடுவது, வழிபடுவது எல்லாம் அது நல்லது அல்ல அருமையானவர்களே. அது விக்கிரக ஆராதனையாக மாறிவிடும். இன்றைய நாட்களிலே சிலர் பாருங்க, சிலுவை மரத்தை தங்களுடைய தோளிலே வைத்து சுமந்து கொண்டு பவனி செல்லுவார்கள். இந்த காலத்திலே நாங்கள் அதை குறித்து அதை ஒரு கேலியாக நாங்கள் சொல்லவில்லை. அது அவர்களுடைய அறியாமை. அவர்களும் சத்தியத்தை அறிவார்கள் என்றால் அவர்கள் சத்தியத்தின்படி நடப்பார்கள். அது அவருடைய அறியாமை. எத்தனை தரம் சுமந்து கொண்டு திரிந்தாலும் அருமையானவர்களே, அந்த சிலுவையை எத்தனை தரம் சுமந்து கொண்டு திரிந்தாலும் அது நம்மை பரலோகம் கொண்டு செல்லாது. நன்றாக யோசித்து பாருங்க. சிலர் பாருங்க, 40 நாள் இந்த காலங்களிலே உபவாசம் இருந்து இன்றைக்கு நாளிலே அவர்கள் ஒரு கடைசி நாளாக இருக்கும். 40 நாள் உபவாசம் செய்வார்கள். தவறு அல்ல, அது தவறு அல்ல. ஆனால் இது ஒரு மனிதனை பரலோகம் கொண்டு செல்லாது. சிலர் பாருங்கள், கல்லறை ஆண்டவர், நான் கூட அந்த நாளிலே அந்த பக்தியோடு போய் கல்லறை ஆண்டவருக்கு முன்பாக விழுந்து நாங்கள் ஜெபித்திருக்கிறேன். சிலனுடைய வாலிப வயதிலும் கூட அருமையானவர்கள். சிலர் பாருங்கள், சிலரும் இவ்விதமாக செய்வார்கள். கல்லறை ஆண்டவர் என்று சொல்லி மரித்த இயேசுவை அவர்கள் மரித்த இயேசு போல அந்த சொருவம் வளர்த்தப்பட்டிருக்கும். அது பார்க்கவே கிட்டடியில போகவும் பயமா இருக்கு. நான் எத்தனை போயிட்டு பயத்துல ஓடி வந்திருக்கிறேன். என்றால் அது கண் விழிச்சு பார்க்கிற மாதிரி இருக்கும் ஆட்கள் சொல்லுவாங்க. நாங்கள் அதுக்கு முந்தைய நான் ஓடி வந்துடுவேன். இவ்விதமாக எல்லாம் ஒரு சம்பவங்கள் நம்முடைய கடந்த காலங்களிலே, நம்முடைய மத காலங்களிலே நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே. அந்த சொருவத்தின் மேல் விழுந்து எத்தனையோ மக்கள் புலம்புவார்கள், என்றால் இயேசு மரித்து விட்டார் என்று சொல்லி. இன்னும் நாங்கள் பார்த்திருக்கிறோம், சிலர் நூல்களை கொண்டு போய் அந்த இயேசுவை அளப்பார்கள். அளர்ந்து விட்டு என்ன செய்வார்கள்? அந்த நூலை தங்களுடைய அறையிலும் தங்களுடைய கைகளிலும் கட்டி கொள்ளுவார்கள். ஏனென்றால் பிசாசு வராது என்று சொல்லி.
சத்தியத்தை அறியும் பொழுதுதான் எங்களுக்கும் தெரியும். என்ன தெரியுமா? அந்த நூலையும் கழட்டி எடுத்து பிசாசு வாய்க்குள்ள போட்டு சப்பிக்கொண்டு வருவானாம் என்று சொல்லி அவனுக்கு அதற்கு பயப்படுகிறான் பிசாசு என்று நம்புகிறார்கள். அதெல்லாம் அறியாமை. இன்னுமாக மெழுகுதிரிகளை கொண்டு போய் கொளுத்துவதிலும் இந்த சுரூபத்தை நமஸ்கரிப்பதிலும் இன்றைக்கு அவர்கள் துக்கம் கொண்டாடுவதிலும் இன்றைக்கு காணப்படுவார்கள். அது எதுவுமே எந்த பிரயோஜனமும் இல்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு பாருங்கள், இது ஒரு துக்கமான நாள் என்று சொல்லி கருப்பு உடுப்பு வெள்ளை உடுப்புகள் எல்லாம் அணிந்து கொள்ளுகிற ஆட்களும் உண்டுதான். அதிலெல்லாம் ஈடுபட்டிருப்பார்கள். இவையெல்லாம் மனிதருடைய அறியாமை. இந்த செய்கைகள் ஒருவனை எதை சொல்ல வருகிறேன் என்றால், இவையெல்லாம் ஒரு பக்தியிலே சில மனிதர்கள் செய்கிறார்கள், மறுப்பதற்கில்லை. அவருடைய பக்தியை குறித்து நாம் பெருமைப்படுகிறோம், பாராட்டுகிறோம். ஏனென்றால் அந்த பக்தி இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள்ல கூட அந்த பக்தி இல்லை. ஆகவே அந்த பக்தியை குறித்து நாம் குறை சொல்லவில்லை, அந்த பக்தியை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் அறியாமல் அந்த பக்தியிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் அருமையானவர்களே, இந்த செய்கைகள் ஒரு மனிதனை பரலோகம் கொண்டு செல்லாது. அதுதான் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு 40 நாள் இயேசுவின் பாடுகளின் நாளாக இன்றைக்கு கனப்படுத்தி சிலர் மச்சம் மாமிசம் சாப்பிடாமல் இருப்பார்கள். சினிமா படம் பார்க்க மாட்டார்கள். அருமையானவர்களே, என்னுடைய சிறு வயதிலே படிக்கிற காலத்திலே நான் பார்த்திருக்கிறேன். நம்முடைய தேசத்திலே அங்கே சினிமா தியேட்டர்கள் வைத்திருப்பவர்கள் முஸ்லிம் மக்கள் தான் அதிகமாக வைத்திருக்கிறார்கள் சினிமா தியேட்டர்கள். அந்த பெரிய வெள்ளி, இந்த குட் ஃப்ரைடே என்று சொல்லி அந்த நாளிலே அவர்கள் அந்த பெரிய நோட்டீஸ், அவர்கள் சினிமா தியேட்டர்களுக்கு என்று படங்களுக்கு கொடுக்கிற நோட்டீஸிலேயே ஒட்டி விடுவார்கள். என்ன தெரியுமா? இன்று பெரிய வெள்ளிக்கிழமை, இன்றைக்கு படம் காண்பிக்கப்பட மாட்டாது. பாருங்கள், அவர்கள் கூட எவ்வளவு அந்த நாளை அவர்கள் கனப்படுத்துகிறார்கள் என்பதை குறித்து அருமையானவர்களை நான் சந்தோஷப்படுறேன். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது, ஆனால் அவர்கள் அதை கனப்படுத்துகிறார்கள். ஆனால் இவ்விதமாக சினிமா படம் பார்ப்பதில்லை. இன்னுமாக சில பேர் மதுவான கடையே நாடவே மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? மற்ற நாட்களிலே மதுபானம் குடித்து பொறுத்த வெறி கொண்டு திரிகிறவர்கள் இந்த நாட்களிலே, இந்த 40 நாட்களிலே மதுபானம் அருந்த மாட்டார்கள். ஆனால் ஞாயிறு உயிர்த்த ஞாயிறு என்று சொல்லி வந்தவுடனே வட்டி குட்டி எல்லாம் சேர்த்து இன்றைக்கு எல்லாம் நடக்கிறதை பார்க்க முடியும். காரணம் அறியாமை. அதன் ஆண்டவர் இயேசு சொன்னார், சத்தியத்தையும் அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பின் ஆகவே ஒரு மனிதன் சத்தியத்தை அறிந்தால்தான் அருமையானவர்களே அவன் அதிலிருந்து தன்னுடைய குறைகளிலிருந்து விடுதலை பெற முடியும். பின் ஆகவே இவ்விதமான மனுஷருடைய செயல் பார்ப்பதற்கு ஒரு கேலி கூத்தாக காணப்படலாம். ஆனால் அவர்கள் அறியாமல் இதை செய்கிறார்கள். ஏனென்றால் நாமும் ஒரு காலத்திலே இவ்விதமான ஒன்றோ பலதையோ நாமும் செய்தோம். தேவன் தம்முடைய கிருபையினாலே தமக்கென்று நம்மை அழைத்துக் கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பின்னர் கர்த்தர் இயேசு இதன் மூலமாக ஒன்று சொல்ல வருவது என்னவென்றால், அவர்கள் அறியாமல் செய்தாலும் கர்த்தர் இயேசுவின் பாடுகள் எவ்வளவாய் அவமதிக்கப்படுகிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலும் பாருங்கள், நம்முடைய ஆண்டவருடைய ஜீவியத்திலே இன்றைக்கு நாம் மறவாமல் நினைவு கூறும் காரியங்கள் அநேகம் உண்டு. அருமையானவர்களே, எல்லாருக்கும் தெரிந்தது ஒன்று பாருங்கள், அவருடைய அதிசயமான பிறப்பு. கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுவீங்க. அவருடைய அற்புதமான செயல்கள், இன்னுமாக அவருடைய ஆச்சரியமான போதனைகள். அருமையானவர்களே, இன்னும் அவருடைய உயிர்த்தெழுதல்,
இன்னுமாய் பரமேறி சென்றது. இப்படியான காரியங்கள் எல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு மேன்மையாக கருதப்படுகிறது. ஆனாலும் நாம் நினைவு கூறும்படி கர்த்தர் ஏற்படுத்தி வைத்தது எதை தெரியுமா? அவருடைய மரணத்தை. அவருடைய மரணத்தை இன்றைக்கு பாருங்கள், வெளிநாடுகளிலே நாங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கு கிறிஸ்துமஸ் என்றால் கடை முழுவதும் அது ஒரு பெரிய ஒரு அலங்காரமாயிருக்கும். கிறிஸ்துமஸ் நடக்க போகுது, கிறிஸ்துமஸ் வரப்போகுது, அதுதான் இவ்விதமான சாமான்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்பொழுது ஈஸ்டர் ஆண்டவுடைய பாடுகளின் காலம் என்றா கடவுளிய பார்த்து பாருங்க, முட்டை இருக்கும், முயல் இருக்கும். சில பேர் முயலையும் வச்சு முட்டையும் வச்சிருப்பாங்க, முயல் முட்டை போடுதுன்னு சொல்லி சனத்துக்கு ஒரு சந்தோஷம், ஒரு இதுதான். என்ன இவ்விதமாத்தான் இன்றைக்கு நினைக்கிறாங்க இந்த காலத்தை. சனம் எவ்வளவாய் இது ஒரு எவ்வளவாய் அவர்கள் அறியாமையிலே இருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது ஒரு வேதனையான ஒரு காரியம். ஆண்டோடைய மரணத்தை சொல்ல முடியாது, அவர் பட்ட பாடுகளை சொல்ல முடியாது. ஆனால் அந்த பாடுகளையும் மரணத்தையும் ஒரு முட்டைக்குள்ளையும் முயலுக்குள்ளையும் கொண்டு வந்து விட்டுடுறாங்க. அதான் பெரிய ஒரு வேதனையான ஒரு காரியம். பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையிலே எவ்வளவோ அற்புதமான அதிசயமான செயல்கள் உண்டு, மறுப்பதற்கில்லை. மேலும் தமது இழிவான கோரமான மரணத்தை நினைவு கூறும்படிதான் அவர் என்ன செய்தார்? நமக்கு விட்டு சென்றார். மத்தேயு சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள். அங்கே மறுரூப மலையிலே தங்கி இருக்க விரும்பிய பேதுருவை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே மறுரூப மலையிலே தங்கி இருக்க விரும்பினார். அங்கே இயேசுவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று சொல்லி பரமபிதாவின் வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட பேதுரு இயேசுவின் பாடுகள், அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து இயேசு பேசிய பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இயேசுவை அழைத்து சென்று, நீர் இப்படியெல்லாம் பேசக்கூடாது, என்ன மரணிக்க போறேன், என்னை யூதர்கள் பிடிக்க போறார்கள், என்னை நான் பாடுகளுக்கு உட்படுத்த போறேன், நான் சிலுவையிலே மரணிக்க போறேன், இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் கெட்ட வார்த்தை, இதெல்லாம் கூடாத வார்த்தைகள் என்று சொல்லி பேதுரு இயேசுவை கடிந்து கொண்டதை பார்க்கிறோம். இயேசுவோ என்ன சொன்னார் தெரியுமா? பேதுருவே, நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய், நான் அதற்காகத்தானே இந்த உலகத்துக்கு வந்த, நீயோ இடரலாய் இருக்கிறாய், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறதாக தேவனுடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும். மனிதர் அதைத்தான் காணப்பட வேண்டும். அதுதான் தேவனுக்கு ஏற்ற சிந்தனை. என்ன? கிறிஸ்துவின் மரணம். எனக்கு அருமையானவர்களே, கவனியுங்க. இன்றைக்கு இதிலிருந்து நாம் திட்டமாய் அறிந்து கொள்ளுவது என்ன? அவரது சிலுவை மரணமே ஒருவனை தேவனோடு அங்கே சேர்க்கிறது, தேவனோடு ஒப்புரவாக்குறது. அவருடைய சிலுவை மரணம் தான். அருமையானவர்களே, அவருடைய சிலுவை மரணமே தேவனுக்கு ஏற்றவை. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நமக்கு ஜீவனை தருவது அவருடைய சிலுவை மரணம் தான். அருமையானவர்களே, அப்படியாயின் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே ஏனைய அம்சங்கள் எல்லாம் அவசியம் இல்லையா? பிறப்பு அவசியம் இல்லையா? அவருடைய அற்புத செயல்களை அவசியம் இல்லையா என்றால், அருமையானவர்களே, அவையெல்லாம் வேண்டியதுதான், அவையெல்லாம் வேண்டியது அவசியம்தான். ஆனால் அவருடைய மரணம் இல்லை என்றால், அருமையானவர்களே, மற்ற எதிலுமே பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் அவை நம்மை ரட்சிக்காது. இதை நீங்கள் அறிய வேண்டும். எனக்கு அருமையான பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு அவருடைய உலக ஜீவியம் அவருடைய பிறப்பில் இருந்து தொடங்கி சிலுவையிலே முடிகிறது. நன்றா தெரியும் தான், நீங்கள் அறிவீங்க.
அவருடைய அந்த உலக ஜீவியமானது பிறப்பிலிருந்து தொடங்கி சிலுவையிலே முடிகிறது. புரிந்து கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அங்கே ஜீவனை கொடுக்கிறார். தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய ஜீவியமோ எங்கே தொடங்குகிறது தெரியுமா? அவருடைய சிலுவையிலே ஆரம்பிக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜீவியம் அவருடைய சிலுவையிலே ஆரம்பிக்கிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு பின்பு ஜலத்தினாலும் ஆவியினாலும் நாங்கள் பிறக்கின்றோம். இதனால் நாம் தேவராட்சியத்தின் பிள்ளைகளாக நாங்கள் மாறுகிறோம். உலகத்துக்கு ஒத்தவசம் தெரியாதவர்களாக நாம் என்ன செய்கிறோம்? அந்நிய ஜுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாமல், பேலியாட்களுக்கு இசைந்து போகாமல், இன்னுமாக அவிசுவாசியுடன் பங்கு கொள்ளாமல், விக்கிரக ஆராதனைகளுக்கு விலகி நடப்பதன் மூலம் அருமையானவர்களே தேவ பிரசன்னத்தை நாம் காத்து கொள்ளுகிறோம். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவ பிரசன்னத்தை காத்துக் கொள்கிறோம். அதாவது வேறுபாட்டின் ஜீவியத்தின் மூலமாக. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய இன்றைக்கு ஆலயமாக நாம் காணப்படுகிறோம் அல்லவா? அதுதான் அவசியமாயிருக்கிறது. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பாத்திரத்தில் பானம் பண்ண நான் தகுதி பெற்ற நீங்கள் அருமையானவர்களே, பேய்களுடைய பாத்திரத்திலே நாம் பானம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய போஜன பந்திக்கு உரியவர்கள் பேய்களின் போஜன பந்திக்கு நாங்கள் உடன்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. ஏன்? ஆவியிலே பிறந்த நீங்கள் புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நாங்கள் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கற்பிக்கப்படுகிறோம். ஆமருமையானவர்கள், அப்பொழுது அவருடைய கற்பனைகள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அவருடன் கொண்டுள்ள ஐக்கியம் நமக்குள்ளே நாளுக்கு நாள் பலமடையும். அருமையானவர்களே, நாங்கள் நம்முடைய ஜீவியத்திலே கனி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். ஒரு காலத்திலே நாம் துக்கிரியைகளுக்கு நாங்கள் பங்காயிருந்தோம். சீரழிந்த வாழ்க்கையுள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நாம் கர்த்தர் இயேசுவுடன் கொண்டுள்ள இந்த ஐக்கியத்திலே மூலமாக என்ன செய்கிறோம்? நற்கிரிகைகளாகிய கனியை நாம் கொடுக்கிறவர்களாக நாங்கள் காண மாறுகின்றோம். அருமையானவர்களே, அப்போ பாருங்கள், நம் மூலமாய் அநேகர் இரட்சிப்பையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் பெற்று அவருக்கு ஆக மகிமையாக அவர்கள் பிழைப்பார்கள். நாம் சாட்சியாய் காணப்பட வேண்டும். நம்முடைய சாட்சி வாழ்க்கை தான் அருமையானவர்களே அநேகரை இயேசுவினிடத்திலே கொண்டு வரும். நாம் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிற நாங்கள், உலகத்திலே இருளிலே வாழுகிற மக்கள் அந்த வெளிச்சத்தை நாடி வர வேண்டும். நம்முடைய சாட்சி வாழ்க்கை. நாம் 1000 பிரசங்கம் செய்தாலும் அருமையானவர்களே, ஒரு மனிதனை மனந்திருப்ப வேண்டுமானால் என்னுடைய சாட்சி வாழ்க்கை தான் அருமையானவர்களே மற்றவனை மனந்திருப்போம். அதுதான் முக்கியம். நான் எவ்வளவு பிரசங்கங்களையும் செய்து போட்டு போகலாம், நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு வல்லமை உண்டு. அருமையானவர், சாட்சியின் வாழ்க்கை. நம்மிலே இயேசுவை காண வேண்டும், இயேசுவின் சுபாவத்தை காண வேண்டும், இயேசுவின் பிரசன்னத்தை நம்மிலே காண வேண்டும். இவை எல்லாவற்றுக்கும் மூல காரணம் என்ன தெரியுமா? இயேசுவின் மரணம். இயேசுவின் மரணம். இதைவிட மனுஷனுடைய பாரம்பரியங்களோ அல்லது மத கிறிஸ்தவ வழிபாடுகளோ அருமையானவர்களே, அல்லது பெயர் கிறிஸ்தவமோ, அல்லது சிலவர் சொல்லுவார்கள் ஸ்டைல் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள், இவையெல்லாம் நம்மை பரலோகம் கொண்டு செல்லாத அருமையானவர்கள். சில பாரம்பரிய கிறிஸ்தவத்திலே இருக்கிறது பாருங்கள். நான் அந்த இடத்துக்கு போகக்கூடாது, இங்கேதான் எல்லாரும் படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் இங்கே கூடுகிறார்கள், இந்த ஆலயத்திலே, அங்கேதான் அவர்கள் போவார்கள். ஏனென்றால் அங்கே படித்தவர்கள். இந்த ஆலயத்துக்கு போகக்கூடாது, அங்கே படியாதவர்கள், நாகரிகம் இல்லாத.
ஆட்கள் இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு பாரம்பரிய கிறிஸ்தவங்களுக்குள்ளே இன்றைக்கு பாகுபாடுகள் உண்டு. அருமையானவர்களே, வேதனையான ஒரு காரியம். காரணம், அவர்கள் மறுபடியும் பெறவாதவர்கள். ஆகவே அருமையானவர்களே, பிரியமான பிள்ளைகளே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்க. ஒரே ஒரு வார்த்தையில சொல்றேன், கிறிஸ்துவின் சிலுவை பாவிகளை இழுத்து கொள்ளும் ஒரு காந்த சக்தியுடையது. கிறிஸ்து அண்டை இழுக்கின்ற ஒரு காந்த சக்தி உடையது. எப்படி தெரியுமா? வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரம் 32 33 வாசிக்க பார்ப்போம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்திலே இழுத்து கொள்ளுவேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். பாத்தீங்களா? யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32 33 வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். பின்ன கர்த்தர் இயேசு ஒரு மத போதகர் நிக்கோதேமுவோடு பேசுகின்றார். பேசும் பொழுது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நாங்கள் வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 15 வாசிங்க. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டுமாம். பாத்தீங்களா? ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, வேறொரு சந்தர்ப்பத்திலும் கூட ஆண்டவர் இயேசு யூதரை பார்த்து சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நீங்கள் நானே அவர் என்று அறிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி யோவான் சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரம் 28ஆவது வசனத்திலே அங்கே சொல்லுகின்றார். ஆகவே இவையெல்லாம் அருமையானவர்களே சிலுவையை குறிக்கிறது. கவனிங்க, கர்த்தர் இயேசுவை மனுஷர்கள் பரலோகத்துக்கு உயர்த்த மாட்டார்கள், உயர்த்தவும் முடியாது. நன்றா புரிந்து கொள்ளுங்க. மனுஷர்கள் உயர்த்த மாட்டார்கள், உயர்த்தவும் முடியாது. கிறிஸ்துவை பரலோகத்துக்கு உயர்த்துவது பரமபிதா. எனக்கு அருமையானவர்களே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 8-9 நீங்கள் வாசித்து பாருங்கள். வீட்டுக்கு கொண்டு சென்று வாசித்து பாருங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிற என்ன தெரியுமா? அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி என்று காணுகிறோம். அதாவது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தொழினார் என்று காணுகின்றோம். எங்கு தெரியுமா? நம்முடைய தாழ்மையின் அடையாளம். அருமையானவர்களே, நாம் கிறிஸ்துவர்களா நாம் தாழ்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தாழ்மைதான் அருமையானவர்களே நம்மை உயர்த்தும். அருமையானவர்களே, அதுதான் நாங்கள் ஒரு பாடல் ஒன்று பாடுவோம் அல்லவா? எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானே ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே என்று சொல்லி நாங்கள் பாடுகிறோம் அல்லவா? ஆம் அருமையானவர்களே, பிரியமானவர்களே, தேவன் நம்மை ரட்சிக்கும் வல்லமை சிலுவை மூலமே வெளிப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் சிலுவைக்கு முன் உள்ள அனைத்து பகுதிகளும்
சிலுவைக்கு போவதற்கு முன்னுள்ள அனைத்து பகுதிகளும், அதாவது அவருடைய பிறப்பு, வாழ்க்கை, அற்புதங்கள், விடுதலை, போதனைகள், இன்னமாக எல்லாமே அவருடைய மரணத்துக்கு ஒரு மேன்மையை கொடுக்கிறது. அவருடைய சிலுவை பாடுகளும் அதனுடன் இணைந்த அந்த சிலுவை மரணமும் அவருடைய அளவில்லாத அன்பையும் கிருபையையும் வெளிப்படுத்தி நிற்கிறது அருமையானவர்களே. ஆகவே அது வெளிப்படுத்தி என்ன செய்கிறது? ஒரு பாவியினுடைய உள்ளத்தை உடைத்து அவரிடமாய் இழுத்துக் கொள்ளுகிறது. அவரிடமாய் இழுத்துக் கொள்ளுகிறது. அருமையானவர்களே, சிலுவையிலே தொங்கிய இயேசுவை நோக்கி பார்த்த அந்த குற்றவாளி, நீங்கள் அப்பொழுது தியானத்தின் மூலமாக பார்த்தீங்க, அந்த குற்றவாளியினுடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. இயேசுவை நோக்கி பார்த்த உடனே அவன் உடைந்து போயிட்டான். அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்லுகின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றுட்டான் பாருங்க. ஆம், ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்தவர்களிலே முதலாவது பாக்கியத்தை, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அவரோடு கூட இருக்கிற பாக்கியத்தை பெற்றது அந்த சிலுவை கள்ளனரமையானவர். ஆகவே கிறிஸ்துவின் சிலுவை மரணமே அந்த சிலுவையின் மாபெரும் சக்தி. பரலோகத்திலே இன்றைக்கு மீட்கப்பட்டவருடைய பாட்டை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதை நீங்கள் கட்டாயம் வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தலிலே 5ஆம் அதிகாரத்திலே 9-10 தயவு செய்து வாசியுங்க. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த பரலோகத்திலும் இந்த மீட்கப்பட்ட அந்த ஜனங்கள் மத்தியிலே இந்த மேன்மை பாராட்டல் என்ன காணப்படுகிறது? அவருடைய சிலுவை மரணத்தை குறித்ததாக இருக்கிறது. பார்த்தீங்களா? அவருடைய சிலுவை மரணம். ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்கள் அவருடைய சிலுவை மரணத்தையும் அதனால் உண்டான நித்திய பாக்கியத்தையும் நினைத்து அவர்கள் துதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அருமையானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, நாம் அனைவருமே இந்த உலகத்திலே வாழ பிறக்கின்றோம் அல்லவா? இந்த உலகத்திலே சாகிறதுக்கு பிறக்கிறோமா? இல்லையே, வாழ பிறக்கிறோம். வாழ பிறந்த பிறகு பாருங்க என்ன சொல்லுவோம்? நாங்க இன்னும் கனகாலம் வாழணும் என்று சொல்லி மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிறோம் அல்லவா? உண்மைதான். ஆனால் கர்த்தர் இயேசுவோ தாம் மரிப்பதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்தார். தாம் மரிக்கிறதற்காக இந்த உலகத்திலே பிறந்தார். அவர் மரணமே உலகத்தை ரட்சிக்கும் தேவபலனாயிருக்கிறது. அருமையானவர்களே, 1 கொரிந்தியர் 1:18 வாசியுங்க. இறுதியாக சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையே எங்களுடைய மேன்மை. எல்லோருமாக நீங்கள் எழுந்து நின்று இந்த பாடலிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கல்வாரி மாமலையில் தியாகத்தின் வேந்தனே, பாதகன் போல் தோங்கி சிலுவையில் மரித்தாரே. கல்வாரி மாமலையில் தியாகத்தின் வேந்தனே, பாதகன் போல் தோங்கி சிலுவையில் மரித்தாரே.
கண்ணீர் செந்திய மனிதருக்கு அருள் பள்ளிய திருமகனை மல்நோயிற்காக தல்லுயிரை என்று மாய்த்திட கண்டேனே. கல்வாரி மாமலையில் தியாகத்தின் வேந்தனே, பாதகன் போல் தோங்கி சிலுவையில் மரித்தாரே. ஆம், கிறிஸ்துவின் சிலுவையே உங்கள் மேன்மையாயிருக்கட்டும். ஆமென்.